சீனிவாச கல்யாணங்கிற படத்துல கூட 2 கல்யாணம் பண்ணிப்பாங்களே. லக்ஷ்மி, பத்மாவதி. வேணும்னா நீங்களே சாப்பிட்டுக்கோங்க. சரி விடுங்க. ஏதோ கேட்டுச்சுக்கு சாப்பிடுறீங்களான்னு கேட்டேன். அதுக்கு எரிமலை மாதிரி வெடிச்சு சதறீங்க. இந்த மாதிரி லவ் மேட்டர்ல நான் அர்ஜுனுக்கு அண்ணாங்கிறத நீங்க பாக்குறீங்க. அதனால தானடா இப்படிப்பட்ட காரியத்துக்கு ஒன்னு நியமிச்சிருக்கேன். கருடா, நாகா, 2 அற்புதமான சக்திகளின் சங்கமம். இயற்கையோட நியதிக்கு விரோதமா நீங்க 2 பேரும் சேர்ந்து அர்ஜுனை பழிவாங்கணும்னு வந்திருக்கீங்கல்ல. உங்களால அவனுக்கு ஏதோ ஒரு அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்த மட்டும்தான் முடியும். ரொம்ப பைத்தியகரத்தனமான பிரம்மையில இருக்கீங்க நீங்க. ஏதோ ஓரளவுக்கு பாதிப்புன்னா அந்த பாதிப்பால அவனோட உயிரை கூட எங்களால எடுக்க முடியும். சொல்றது புரியுதா? பாதிப்போட விளைவுகள் இவ்வளவுதான் இருக்கு இல்ல அவ்வளவுதான் இருக்குன்னு சொல்றதுக்கு நீ யாரும் முதல்ல அதை முடிவு பண்ண வேண்டியது நாங்க தான். அது உங்களால முடியாது. கருடனும் நாகமும் ஒண்ணு சேர்ந்ததா உதாரணம் சரித்திரத்திலேயே இல்லை. இயற்கைக்கு விரோதமா போனவங்க வெற்றி அடைஞ்சதா உதாரணமும் எங்கேயும் இல்லை. நீங்க நடக்காததை நடத்தி காட்டணும்னு வந்திருக்கீங்க. அது முடியாது. நடக்காததை நடத்தி காட்டக்கூடிய சக்தி எங்களுக்கு இருக்கு. எங்க எண்ணங்கள் ஈடேற வரைக்கும் எங்க யுத்தத்தை நாங்க தொடர்ந்து நடத்திக்கிட்டே தான் இருப்போம். எங்களோட சக்தி எப்பேற்பட்டதுன்னு இன்னும் உங்களுக்கு தெரியாது. மரியாதையா இங்கிருந்து போயிடுங்க. நாங்க யாரு, எங்களோட சக்தி என்னங்கிறத கூடிய சீக்கிரம் நீங்க பார்க்கத்தான் போறீங்க. கர்ணா, விஷ்ணு ஏதாவது ஃபோன் பண்ணானா? இல்ல பாட்டி. இந்தாங்க அத்தை, காஃபி எடுத்துக்கோங்க. ஏண்டா கர்ணா, திடீர்னு உங்க அப்பாவுக்கு அப்படி என்னதாண்டா ஆச்சு? யார்கிட்டயும் சொல்லாம கொள்ளாம வெளியில கிளம்பி போற அளவுக்கு அப்படி என்னடா பிரச்சனை? ஆபீஸ்ல ஏதாவது ப்ராப்ளமா? இல்லம்மா, ஆபீஸ்ல எல்லா வேலையும் நல்லா தான் போயிட்டு இருக்கு. ஆனா அப்பா தான் திடீர்னு ஏதோ ஒரு விஷயத்த நினைச்சு ரொம்ப குழம்பி போயிருக்காருன்னு தோணுது. ஆனா அது என்னன்னு தான் சரியா தெரியல. அவர் ஏதோ பிசினஸ் டென்ஷனை மனசுக்குள்ளேயே போட்டு புழுங்கிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். அப்படி என்ன அவசர வேலையோ என்னமோ. உன் சித்தப்பா ருத்ரன் கிட்ட நான் திரும்பி வர்றதுக்கு நாளாகும், வீட்டுல யாரையும் கவலைப்பட வேண்டான்னு சொல்லிட்டு போயிருக்காரா? அம்மா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்மளோட பிசினஸை அப்பா எக்ஸ்டெண்ட் பண்ணணும்னு ரொம்ப கனவு காண்டிட்டு இருந்தாரு. மேபி அந்த விஷயம் சம்பந்தமா அவர் வெளியே போயிருக்கலாமோன்னு எனக்கு தோணுதுமா. எது வேணும்னாலும் இருக்கட்டுமே, போறதுக்கு முன்னாடி வீட்டுல இருக்கிற பொண்டாட்டி பிள்ளைங்க கிட்ட சொல்லிட்டு போனன்னு கூட அவருக்கு தோணல பாரு. ஏன் இப்படி எல்லாம் இருக்கான்? அது இருக்கட்டும், உங்க அப்பா வரத்துக்கு எத்தனை நாள் ஆகும் தெரியுமா? நீயாவது போன் பண்ணி கேட்டுக்க கூடாது ஹேமா? இல்ல அத்தை, அவருக்கு போன் பண்ணி நானும் ஓஞ்சி போயிட்டேன். அவர் போனை வேற சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுக்கிறாரு போல இருக்கு. எப்போ போன் பண்ணாலும் நாட் ரீச்சபிள்னு தான் பதில் வருது. அது சரி, அவன் எப்ப போனா? போகும்போது யார்கிட்ட சொல்லிட்டு போனானா? அவன் போனத நீங்க யாராச்சும் பாத்தீங்களா? என்கிட்ட எதுவும் சொல்லல பாட்டி. பார்த்திருந்தா அம்மா தான் பார்த்திருக்கணும். ஆமா அத்தை, ராத்திரி படுக்கும்போது ரூம்ல இருப்பாரு, காலையில எழுந்து பார்க்கும்போது இருக்க மாட்டாரு. அவர் இந்த மாதிரி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தா வீட்டுல இருக்கிற நமக்கெல்லாம் பயமா இருக்காதா சொல்லுங்க? என்னமோமா,
இந்த வீட்ல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி நடந்துக்கிறாங்க. யாரையுமே என்னால புரிஞ்சுக்க முடியல. என்னது இது? அர்ஜுன் இன்னும் தூங்கிட்டே இருக்கான். எழுப்பலாமா வேண்டாமா? அர்ஜுன், என்னடா இது? இன்னும் தூங்கிட்டே இருக்க? எழுந்திரு அர்ஜுன். மயூரி ஒரு நிமிஷம். எழுந்திரு அர்ஜுன். சொல்றேன்ல. ஏய் மயூரி ஒரு நிமிஷம். அவரு நைட்டு ரொம்ப லேட்டா தூங்குனாரு மயூரி. ரொம்ப நேரமா தூக்கம் வரலன்னு புரண்டு புரண்டு படுத்தாரு. நல்ல தூக்கத்துல இருக்காரு. எழுப்ப வேண்டாம். அவருக்கா எப்போ தோணுதோ எழுந்துக்கிட்டுமே. ஓஹோ, புருஷன் மேல அந்த அளவுக்கு அக்கறையா? அதெல்லாம் எனக்கு தெரியாது. அர்ஜுன் இப்ப எழுந்திருக்கணும்னா எழுந்திருக்கணும், அவ்வளவுதான். ஏ அர்ஜுன், எழுந்திரா. மயூரி பாவம், ஏன் அவர் தொல்லை பண்ணிட்டு இருக்க? அதுவும் இல்லாம இப்படி அவசர அவசரமா எழுந்து அவர் என்ன பண்ண போறாரு? இன்னும் கொஞ்ச நேரம் அவர் நிம்மதியா தூங்கட்டும், விடு. அடடடடே, சூரியன் இன்னைக்கு எந்த பக்கம் உதிச்சதுன்னு தெரியல. உன்னோட வாயால அர்ஜுன் பாவம்ன்ற வார்த்தைலாம் வருது. உன் புருஷன் சீக்கிரமா எழுந்தா பிரளயம்லாம் ஏற்படாது, விட்டுரு. அவன் இப்ப கண்டிப்பா எழுந்தே ஆகணும், அவ்வளவுதான். அர்ஜுன் எழுந்துரு, சீக்கிரம் எழுந்துடுறா. எழுந்துரு அர்ஜுன், எழுந்துடுறா, எழுந்துரு. ஹேய், என்ன பிரச்சனை உனக்கு? நல்ல தூங்குறவங்களை எழுப்புனா அடுத்த ஜென்மத்துல பல்லியா தான் பொறப்ப, புரியுதா? நான் பல்லியா பொறந்துட்டு போறேன். இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்னு சொல்ல. என்ன ஸ்பெஷல்? இன்னைக்கு மார்ச் 10. மார்ச் 10 என்ன விசேஷம்? ஏய், இன்னைக்கு உன் பர்த்டே இல்ல? ஏய், ஹாப்பி பர்த்டே மயூரி. தேங்க்யூடா. அப்பாடா, என் பர்த்டேவியாவது ஞாபகம் வச்சிருக்கே, ரொம்ப தேங்க்ஸ். என்ன அமிர்தா, சும்மா நின்னுட்டு இருக்க? விஷ் பண்ண மாட்டியா? உனக்கு என்னுடைய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். தேங்க்ஸ் அமிர்தா. அர்ஜுன், சோ சரி, எனக்கு என்ன கிஃப்ட் கொடுக்க போற? நீங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருங்க, நான் இதோ வந்துடுறேன். அர்ஜுன், இன்னைக்கு என்ன கோயிலுக்கு கூட்டிட்டு போறியா? இங்க பாரு, நான் ரெடியா தான் இருக்கேன். நீயும் ரெடி ஆயிட்டு வா, என்ன சொல்ற? சரி, கூட்டிட்டு போறேன், அவ்வளவுதானே. என்னம்மா அமிர்தா, என்கிட்ட ஏதோ சொல்லணும்னு வந்திருக்க போல இருக்கு. அது ஒன்றும் இல்லை மாமா, உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கலான்னு வந்தேன். கேளு அமிர்தா, அதுக்கே இவ்வளவு தயங்குற? அது இன்னைக்கு எனக்கு கோவிலுக்கு போகணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு. என்ன அமிர்தா இது புதுசா வந்து சொல்ற? சாக்லேட்டே வந்து எனக்கு என்னமோ ஸ்வீட் சாப்பிடணும் போல இருக்கே அப்படிங்கிற மாதிரி இருக்கு. என்ன மாமா இது, கோவிலுக்கு போகணும்னு சொல்றது இவ்வளவு சிரிக்கக்கூடிய விஷயமா? சேச்சே, அப்படிலாம் இல்லம்மா. நீ கோயிலுக்கு போறதுன்னு புது விஷயமா? அது மட்டும் இல்லாம நீ வீட்ல இருக்கிறத விட கோவில இருக்கதான் அதிகம். சோ இன்னைக்கு ஸ்பெஷலா வந்து கேக்குறியே, அதான் சிரிப்பு வருது. அப்படி இல்ல மாமா, நான் கோவிலுக்கு போறது வழக்கம்தான். ஆனா இன்னைக்கு அர்ஜுன் கூட சேர்ந்து போகணும்னு தோணுச்சு. அப்போ நீ அவகிட்ட போய் கேட்டிருக்கலாம்ல? ஓஹோ, புரிஞ்சிருச்சு. நீ அவகிட்ட போய் நேரடியா கேட்கறதுக்கு உன் சுயமரியாதை தடுக்குது இல்லையா? இல்ல இல்ல, அப்படிலாம் இல்ல மாமா. பின்ன வெக்க மாமா. அத்தை, என்ன பொண்ணு அமிர்தா நீ? தாலி கட்டின புருஷன் கிட்ட போய் என்ன கோவிலுக்கு கூட்டிட்டு போங்கன்னு சொல்றதுக்கு இப்படி ஒருத்தி வெக்கப்படுவே? நல்லா இருக்கே கதை. அப்பெல்லாம் லவ் கிவ்னு ஊரெல்லாம் சுத்திக்கிட்டு இருந்தீங்க, அப்போ உனக்கு வெக்கமா தெரியலையா? இப்ப கல்யாணத்துக்கு அப்புறம் என்ன வெக்கம்? சித்ரா,
நீ கொஞ்ச நேரம் சும்மா இருக்கியா? கல்யாணம் ஆன புதுசுல நீ இப்படித்தான் பண்ணங்கிறத மறந்து போயிட்டியா? உண்மை தானடா கருணா? இப்ப என்ன, உன் புருஷன் கிட்ட போய் என்ன கோவிலுக்கு கூட்டிட்டு போங்கன்னு சொல்றதுக்கு உனக்கு தைரியம் இல்ல, அப்படித்தானே? இல்ல அத்தை, தைரியம் இல்லாமலாம் இல்ல. அது இருந்தாலும் அவர்கிட்ட போய் கேட்கறதுக்கு ஒரு மாதிரி. ஓ, ஒரு மாதிரி பயம் சொல்ற. இல்ல. அப்புறம் தயக்கமா? இது எதுவுமே இல்ல. எனக்கு என்னமோ இது மயூரி இல்ல மயூரி எஃபெக்டோன்னு தோணுது. சித்ரா, ஏன் சம்மந்தமே நம்ம பேசிட்டு இருக்க? ஏன் சித்ரா, இந்த நேரத்துல எதுக்கு நீ தேவையில்லாம மயூரி இழுக்கிற? அமிர்தா, நீ அவ சொல்றதையெல்லாம் பெருசா எடுத்துக்காதம்மா. இப்ப என்ன, அர்ஜுன் கிட்ட போய் கேட்கணும், அவ்வளவுதானே? நான் போய் அவன்கிட்ட பேசுறேன், சரியா? ராஜி, ஏமா இப்படி தலையில கை வச்சு உட்காந்துருக்க? பின்ன என்னங்க பண்றது, எல்லாமே முடிஞ்சு போச்சு. நீங்க போய் ஏதாவது பழைய பாத்திரமோ பழைய சொம்போ இருந்தா கொண்டு வாங்க. 2 பேரும் பிச்சை எடுக்கிறதுக்கு கிளம்பலாம். ராஜி, நீ இந்த மாதிரி பேசினா நம்ம நிலைமை என்ன ஆகுது? வேற என்ன பண்ண சொல்றீங்க? நீங்களாவும் எதுவும் செய்ய மாட்டீங்க. நானா ஏதாவது செய்யலானாலும் சம்பந்தமே இல்லாம எதையாவது செஞ்சு சொதப்பி வைப்பீங்க. உங்களை நம்பிக்கிட்டு இருந்தேன்னா கடைசியில எனக்கு திருவோடு தான் மிச்சம். அப்படிலாம் பேசாத ராஜி. இல்ல, நீயே நினைச்சு பாரு. நாம அவளுக்கு விஷம் கொடுத்து கொல்ல பார்த்தோம். தலை சுத்தி கீழே விழுந்தா. ஆனா திடீர்னு என்னாச்சுன்னு தெரியல, புஸ்குன்னு எந்திரிச்சு உட்காந்துட்டா. கிருஷ்ணருக்கு எந்த விஷம் கொடுத்தா ஒண்ணு ஆகலையே, அந்த மாதிரி. அதுக்கப்புறம் அவங்கள ரவுடிங்களை கூப்பிட்டு அடிச்சு கொள்ள முயற்சி பண்ணோம். ஆனா அந்த ரவுடிங்க ஏதோ பேய பார்த்த மாதிரி அலறி அடிச்சுட்டு ஓடி போயிட்டாங்க. அங்க என்ன நடந்துச்சுன்னு யாருக்குமே தெரியலையே. இந்த மாதிரி நம்ம எவ்வளவோ கஷ்டப்பட்டு முயற்சி பண்ணாலும் விதி என்னமோ நமக்கு எதிராவே இருக்கே. அன்னைக்கு இரணியாக்க சிம்பு பிரகலாதனை கொலை பண்ண எவ்வளவோ முயற்சி பண்ணியும் அவன் ஆயுசு கெட்டி ஆயிட்டே இருந்துச்சாமா. அப்படி இருக்கு இந்த சரோஜாவோட கதையும். பத்தாததுக்கு அந்த பாம்பு வேற நம்ம வீட்டுக்கு வந்து சேர்ந்திருக்கு. பாம்பா? அதுதாம்மா, அந்த ரெட்டத்தலை பாம்பு. அமிர்தாவை பத்தி சொல்றமா. ப்ளீஸ் ஏன் முன்னாடி அவ பேரை சொல்லாதீங்க. அவளாலதான் இப்படி எல்லாம் நடந்துச்சு. அவ மட்டும் இந்த வீட்டுக்குள்ள வரலனா சரோஜாவோட கதையை இந்நேரம் நாம முடிச்சிருக்கலாம். இருந்தாலும் இவ்வளவு சீக்கிரம் நம்ம தோத்து போயிருக்க கூடாது. அந்த சரோ. சரிங்க. சித்தப்பா, சித்தி, எங்க வயித்துல இருக்கிற குழந்தை ஆனா பொண்ணான்னு தெரியாது, ஆனா ரொம்ப பலசாலின்னு தெரியுது. ரொம்ப நேரமா என்னை எட்டி எட்டி உதச்சிட்டு இருக்கு. எனக்கு என்னமோ ஜான்சி ராணி லக்ஷ்மிபாய் மாதிரியோ இல்ல வீரமங்கை வேலு நாச்சியார் மாதிரியோ ஒரு பொம்பளை புள்ளதான் பிறக்கும். சரோஜா, சாமியெல்லாம் நல்லா தரிசனம் பண்ணிட்டீங்களா? நல்லா இருந்துச்சு அத்தை. வயித்துல இருக்கிற குழந்தை ரொம்ப சுறுசுறுப்பா இருக்கு போல இருக்கே. இந்தங்க பிரசாதம். சுறுசுறுப்பா இருந்துதான் ஆகணும் சித்தி. இந்த குழந்தை யார் பிரார்த்தனையோட பலன்? அமிர்தா பிரார்த்தனையோட பலன். அதனால அப்படிதான் இருக்கும். ஆமாண்டாப்பா, ஸ்ட்ராங்கா சுறுசுறுப்பா இல்லைன்னா பரவாயில்ல. ஆனா பாம்பு மாதிரி புசு புசுன்னு எங்களை கொத்த வராம இருந்தா அதுவே போதும். ஏங்க, அமிர்தா உடனே ஞாபகம் வருது பாருங்க. அமிர்தா கிட்ட பேசணும்னு ரொம்ப ஆசையா இருக்குங்க. ஒரு வாட்டி அவளுக்கு ஃபோன் பண்றீங்களா? என்ன இன்னைக்கு நம்ம துரை இன்னைக்கு சீக்கிரமா எழுந்து ரெடியெல்லாம் ஆகி எங்கேயோ கிளம்பிட்டாரு போல இருக்கே. மா, புது ஷர்ட் வேற. என்னப்பா துரை, எந்த பக்கம் சவாரி? ஒன்றும் இல்லைண்ணா, பக்கத்தில் இருக்கிற கோவிலுக்கு போயிட்டு வரலாம் தான். போட்ட ட்ரெஸ்ஸே சாமிக்கு பார்த்து பார்த்து போர் அடிச்சிருக்கோம். அதான் புது ட்ரெஸ் போட்டுக்கிட்டேன். என்னடா கருணா, இவனும் கோவிலுக்கு போகணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆனா அவ என்னமோ அங்க அப்படி சொன்னாளே. என்ன அம்மா புள்ள ரகசியமா பேசிக்கிறீங்க? அப்படி என்ன ரகசியம்? ரகசியம்லாம் ஒண்ணும் இல்லடா. ஆமா, நீ நிஜமாவே கோயிலுக்கு தான் போயிட்டு இருக்கியா? ஆமாண்ணா, மறந்துட்டியா? இன்னைக்கு மயூரி பர்த்டே இல்லையா? என்னை எழுப்பி ஆசையா கோவிலுக்கு கூட்டிட்டு போன்னு கேட்டா, அதான் கோவிலுக்கு கூட்டிட்டு போலான்னு கிளம்புறேன். என்னது,
நீயும் மயூரியும் போறீங்களா? நீங்க 2 பேரும் மட்டும் போறீங்களா? ஆமாமா, ஏன் போக கூடாதா? ஓ போகலாமே, அதுல தப்பு இல்ல. ஆனா இருந்தாலும் அப்பவே என்கிட்ட அமிர்தா உன் கூட கோயிலுக்கு போகணும்னு சொல்லிட்டே இருந்தா. அதான் நீ அவளை கூட்டிட்டு கோயிலுக்கு போறியோன்னு நாங்க நினைச்சிட்டோம். என்ன அமிர்தா கூடவா? நோ நோ, அதுல என்ன புதுசு? 2 பேரும் எப்பவும் கோவிலுக்கு தான் போவோம். இன்னைக்கு மயூரிக்கு பர்த்டே, அவளோட ஸ்பெஷல் டே. அதனால்தான் 2 பேரும் சேர்ந்து போக போறோம். அவளே அதிசயமா ஏதோ ஆசைப்பட்டு கேட்டா, பர்த்டே அன்னைக்கு இந்த சின்ன ஆசை கூட நிறைவேற்றலனா எப்படி? அதுவும் சரிதான்டா. சரிம்மா, நேரமாச்சு, நான் கிளம்புறேன். மயூரி ரொம்ப நேரமா காத்துக்கிட்டு இருக்கா. லேட் ஆச்சுன்னா அவ்வளவுதான், அவ சுபாவம் தெரியும்ல. சரி, நான் சீக்கிரமா போயிட்டு வந்துடுறேன். வாடா அண்ணா. பாய்மா. என்னடா கருணா இது, இவ இப்படி சொல்லிட்டு கிளம்பி போறான். பாவம், இந்த விஷயம் அமிர்தாவுக்கு தெரிஞ்சு அவ எவ்வளவு வருத்தப்படுவா. ஆமாமா, இவ எப்ப என்ன பண்ணான்னு புரிஞ்சிக்கவே முடியலமா. என்ன சாமியாரே, என்னைக்கும் இல்லாம இன்னைக்கு இவ்வளவு தூரம் என்ன தேடி வந்திருக்கீங்க? ஜெய் மகாகாளி, என்னால ஏதாவது காரியம் ஆகணுமா? ஏய் துஷ்டனே, உன்னுடைய ஆட்டம் எல்லை மீறி போகுது. நீ போய்கிட்டு இருக்க பாதை சரியில்லை. உன் பைத்தியக்காரத்தனத்தை எல்லாம் இங்கேயே இப்பவே நிறுத்திட்டா நல்லது. பைத்தியக்காரத்தனமா? எந்த பைத்தியக்காரத்தனத்தை பத்தி நீ பேசிட்டு இருக்கேன்னு எனக்கு புரியல. உனக்குள்ள நாகராணிய சக்தி இல்லாதவளாக்கி சாதாரண மனுஷிய ஆக்கக்கூடிய ஒரு விஷ ஆயுதம் சேர்ந்திருக்குங்கிற விஷயம் எனக்கு தெரியாதுன்னு நினைச்சியா? எந்த காரணத்துக்காகவும் நீ நாகராணி மேல அந்த ஆயுதத்தை பயன்படுத்த கூடாது. ஒருவேளை நீ பயன்படுத்திட்டன்னா அதுக்கப்புறம் ஏற்பட போற விளைவுகளுக்கு நீதான் முழு பொறுப்பையும் ஏத்துக்கணும் பைரவா. ஜாக்கிரதை. இந்த பைரவனுக்கே மிரட்டலாம். ஜெய் மகாகாளி. நான் உன்னை மிரட்டல பைரவா, உன்னை எச்சரிக்கிறேன். நீ இப்படி தப்பான காரியம் எதையாவது செய்வன்னு எனக்கு முன்னாடியே அறிகுறி கிடைச்சது. ஆனா நீ செய்ய போற இந்த காரியத்தால உனக்கே தெரியாத அளவுக்கு நாகராணிக்கு ஏதாவது பிரயோஜனப்படலாங்கிற ஆசை எனக்கு இருந்து. ஆனா இப்ப அதுவும் பொய்யா போச்சு. உனக்குள்ள இருக்கிற ஆயுதம் நாகராணிக்கு அபாயமா மாறப்போகுதுங்கிற விஷயம் எனக்கு தெரிஞ்சு போச்சு பைரவா. நீ செய்ய போற காரியத்தை இப்பவே விட்டு நான் மறுபடியும் உன்னை எச்சரிக்கிறேன். ஏய் சன்யாசி, உன்னோட இந்த உருட்டல் மிரட்டலுக்கெல்லாம் பயப்படவே இல்லை இந்த பைரவன். பைரவா, நீ ரொம்ப அதிகமா ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்க. இயற்கைக்கு எதிரான காரியத்தை செய்ய கிளம்பி இருக்க. நாகங்களோட மரண ஹோமத்தை நீ பண்ணி இருக்க. இதனோட விளைவுகளை நீ சந்திச்சே ஆகணும். எந்த காரணத்தை கொண்டும் நாகராணி மேல அந்த ஆயுதத்தை பயன்படுத்த கூடாது. ஒருவேளை பயன்படுத்தினா நீ நிர்மூலமாகிறது உறுதி. அதுவும் என் மூலமா நடக்கும். ஏய் சன்யாசி, என்னையே நிர்மூலமாக்குற அளவுக்கு உனக்கு திமிராயிடுச்சா? துஷ்டனே,
யாரு மேல கைய வச்சிருக்கேன்னு உனக்கு தெரியுமாடா? தப்பு பண்ணிட்ட. நீ எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்கேன்னு உனக்கே தெரியாது. அவர் யாரு, அவரோட சாதனைகள் என்ன, அவரோட மகிமை என்னன்னு கூட தெரியாம அவரை எட்டி உதச்சு உன் திமிர காட்டிட்டல. உன்னுடைய சக்திகளும் உன்னுடைய சித்தி சாதனைகள் எவ்வளவு வேணா இருக்கட்டும், அதெல்லாம் மண்ணோட மண்ணாக்கி காட்டுறேன் பாரு. பாத்துக்கிட்டே இரு. என்னுடைய அடுத்த பலி நீதான், 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 நீதான்.